Hi, this is Riaz. இது PARAMEDICOGENISIS. நம்ம capnography பற்றி போன வீடியோவில் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வீடியோவோட தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம capnographyல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, capnographyல 2 types of capnography இருக்குன்னு சொன்னேன். ஒன்று மெயின் ஸ்ட்ரீம் capnography, another one is side stream capnography. ஸோ அப்படி மெயின் ஸ்ட்ரீம் அண்ட் சைட் ஸ்ட்ரீம் capnography பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் இன்ட்ரோ. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து மெயின் ஸ்ட்ரீம் அண்ட் சைட் ஸ்ட்ரீம் கேப்னோகிராஃபியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டயக்ராம் போட்டிருக்கேன் தெரியுது. ஸோ மெயின் ஸ்ட்ரீம் கேப்னோகிராஃபியை பொறுத்தவரை நம்மளுடைய வென்டிலேட்டர் சர்க்கியூட்லேயே வந்து டிடெக்டர் ஐஆர் சோர்ஸை வந்து மவுண்ட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட் தான் வந்து மெயின் ஸ்ட்ரீம் கேப்னோகிராஃபி. ஸோ இது வழியாக CO2 போகிறப்ப அங்கே வந்து CO2 ஐஆர் சோர்ஸ் அண்ட் டிடெக்டர் மூலமாக அனாலிசிஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி இங்கேருந்து நம்ம மானிட்டருக்கு கனெக்ட் பண்ணியிருப்போம் ஒரு கேபிளில். ஸோ அந்த கேபிள் வழியாக நம்மளுக்கு வந்து டிஸ்பிளேல நம்மளுடைய கேப்னோகிராஃபி வேவ் ஃபார்மை வந்து காட்டும். ஸோ இந்த மெத்தட் வந்து மெயின் ஸ்ட்ரீம் கேப்னோகிராஃபியில் நடக்கக்கூடிய மெத்தட். இதுவே சைட் ஸ்ட்ரீம் கேப்னோகிராஃபியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் சொன்னால், வென்டிலேட்டர் சர்க்கியூட்லேருந்து CO2 வரப்ப ஸோ அங்கேருந்து ஒரு கெத்திட்டர் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த கெத்திட்டரோட லென்த் பார்த்தீங்கன்னா வந்து 6 feet லென்த் இருக்கும். ஸோ அந்த 6 feet லென்த்தோடைய கெத்திட்டர் போயிட்டு எங்கே போய் கனெக்ட் ஆகுது அப்படின்னா சாம்பிள் செல் அனலைசரில் கனெக்ட் ஆகுது. ஸோ அந்த சாம்பிள் செல் அனலைசர்லேருந்து டிடெக்டர் மூலமாக வந்து CO2 ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு மானிட்டரில் வந்து CO2 வேவ் ஃபார்ம் அண்ட் கேப்னோகிராஃபியை காட்டுது. ஸோ இந்த மெத்தட் வந்து சைட் ஸ்ட்ரீம் கேப்னோகிராஃபி. ஸோ இந்த மெயின் ஸ்ட்ரீம் அண்ட் சைட் ஸ்ட்ரீம் கேப்னோகிராஃபியில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி CO2 சென்சார் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய வென்டிலேட்டர் சர்க்கியூட்லேயே மவுண்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மெயின் ஸ்ட்ரீம் கேப்னோகிராஃபி. சைட் ஸ்ட்ரீம் கேப்னோகிராஃபியில் CO2 சென்சார் வந்து எக்ஸ்டர்னலாக நம்மளுடைய வென்டிலேட்டர் சர்க்கியூட்டில் இல்லாமல் வெளியில் இருக்கும். ஸோ அதை கனெக்ட் பண்ணக்கூடியது ஒரு சாம்பிள் லைன், 6 feet உடைய சாம்பிள் லைன் இருக்கும். இதில் மெயின் ஸ்ட்ரீம் கேப்னோகிராஃபியில் பார்த்தீங்க அப்படின்னா நோ கேஸ் ரிமூவ்டு. ஸோ வென்டிலேட்டர் சர்க்கியூட்டுக்குள்ளேயே நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடை நம்ம வந்து கணக்கிடுறதுனால மெஷர் பண்ணுறதுனால எங்கேயும் நம்ம வெளியில் CO2 கொண்டு போகல. ஸோ கேஸ் வந்து ரிமூவ் ஆகலை. ஆனால் சைட் ஸ்ட்ரீம் கேப்னோகிராஃபியில் நம்மளுக்கு எக்ஸ்டர்னலாக தான் CO2 சென்சார் இருக்கனால ஸோ CO2 சென்சார் வரை நம்ம கார்பன் டை ஆக்சைடை கொண்டு போகிறதுனால எக்ஸ்டர்னல் சோர்ஸ் மூலமாக கேஸை வந்து வெளியில் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அங்கே கேஸ் ரிமூவ் ஆகுது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெயின் ஸ்ட்ரீம் கேப்னோகிராஃபியில் இன்க்ரீஸ்டு மெக்கானிக்கல் டெட் ஸ்பேஸ். ஸோ டெட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேஸ்டட் வென்டிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம புதுசாக ஒரு எக்யூப்மெண்ட்டை வென்டிலேட்டர் சர்க்கியூட்டில் மவுண்ட் பண்ணுறது மூலமாக அதோடைய டெட் ஸ்பேஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஆனால் சைட் ஸ்ட்ரீம் கேப்னோகிராஃபியில் அப்படி இல்லை, வெறும் நம்ம சாம்பிள் லைன் தான் கனெக்ட் பண்ணுறதுனால அது டெட் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சென்சார், இதில் ஹெவி சென்சார் இருக்கிறதுனால வந்து டியூப் மேபி கிங்க்டு ஆர் டிஸ்கனெக்ஷன் ஆகலாம். ஸோ நம்ம வென்டிலேட்டர் சர்க்கியூட்லேயே நம்ம அவ்வளோ பெரிய எக்யூப்மெண்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணுறதுனால அதனால டியூப் வந்து ET டியூப் கிங்க் ஆகலாம், இல்லை வந்து டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதில் வந்து நம்ம லைட் வெயிட் அடாப்டர் தான் யூஸ் பண்ணுறதுனால அந்த ப்ராப்ளம் இதில் இல்லை. எதில் இல்லை அப்படின்னா சைட் ஸ்ட்ரீம் கேப்னோகிராஃபியில் இல்லை. ஸோ அடுத்து மெயின் ஸ்ட்ரீம் கேப்னோகிராஃபியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வென்டிலேட்டர் சர்க்கியூட்லேயே நம்ம வந்து O2 சென்சார் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால வென்டிலேட்டர் சர்க்கியூட்டை வந்து நம்ம மேனிப்புலேட் பண்ணுறது மூலமாக வந்து சில நேரத்தில் வந்து CO2 சென்சார் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு உடையிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் இதில் வந்து CO2 சென்சார் வெளில இருக்கனால அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக இதில் என்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம சாம்பிள் லைன் வழியாக நம்மளுக்கு கண்டென்ஸ்டு ஏர் போகிறப்போ வந்து அந்த சாம்பிள் லைன் வந்து பிளாக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து நம்மளுடைய மெஷர்மெண்ட் வந்து சில தப்பாக காட்டுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு வந்து சென்சார் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் வந்து சாம்பிள் லைன் மேபி கிளாக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கண்டென்ஸ்டு மெட்டீரியல்னால கிளாக் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரியல் டைம் வேவ் ஃபார்மை காட்டக்கூடியது எது அப்படின்னா மெயின் ஸ்ட்ரீம் கேப்னோகிராஃபி. ஸோ இப்போ கரெக்டாக இருக்கக்கூடிய ரெஸ்பிரேஷனில் இருக்கக்கூடிய என்டைடல் கார்பன் டை ஆக்சைடை யார் கரெக்டாக காட்டுவாங்க அப்படின்னா அது வந்து மெயின் ஸ்ட்ரீம் கேப்னோகிராஃபி தான் காட்டும். ஆனால் சைட் ஸ்ட்ரீம் கேப்னோகிராஃபி வந்து 1 to 4 செகண்ட் டிலேயில் காட்டும். ஸோ 4 செகண்டுக்கு முன்னாடி நடந்த ரெஸ்பிரேஷனில் இருக்கக்கூடிய என்டைடல் கார்பன் டை ஆக்சைடை காட்டுறது தான் நம்மளுடைய சைட் ஸ்ட்ரீம் கேப்னோகிராஃபி. ஸோ அதனால் வந்து சைட் ஸ்ட்ரீம் கேப்னோகிராஃபியில் லேக் டைம் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கே தெரியும் நம்மளுடைய 6 feet சாம்பிள் லைன் இருக்குது. ஸோ அதை கடந்து நம்மளுடைய CO2 போய் அங்கே போய் ப்ராசஸ் ஆகிறதுக்காக நம்மளுக்கு இந்த 1 to 4 செகண்ட் டைம் டிலே இருக்குது. ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் கேப்னோகிராஃபியில் அப்படியே டக்குன்னு காட்டிடும். ஸோ தட் இஸ் அ ரியல் டைம் வேவ் ஃபார்ம் ஆஃப் தி மெயின் ஸ்ட்ரீம் கேப்னோகிராஃபி. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நம்மளுடைய மெயின் ஸ்ட்ரீம் கேப்னோகிராஃபியை வந்து நான் இன்டுபேஷன் பேஷண்ட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் சைட் ஸ்ட்ரீம் கேப்னோகிராஃபியை நான் இன்டுபேஷன் பேஷண்ட்லேயே நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணி நம்மளுடைய என்டைடல் கார்பன் டை ஆக்சைடோடைய மெஷர்மெண்ட்டை நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த 2 டிஃப்ரென்ஸ் தான் வந்து நம்மளுடைய மெயின் ஸ்ட்ரீம் அண்ட் சைட் ஸ்ட்ரீம் கேப்னோகிராஃபிக்கு இடையில நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம 2 சென்சாரையும் மேபி யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இது மாதிரியான சிக்கல்
சிக்கல்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம இதோடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸை கண்டுபிடிச்சி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம எஃபிஷியண்ட்டாக நம்ம கார்பன் டை ஆக்சைடை மானிட்டர் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து மெயின் ஸ்ட்ரீம் அண்ட் சைட் ஸ்ட்ரீம் கேப்னோகிராஃபியில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை பற்றி நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஜேரியாஸ் கான். இது பாராமெடிகோஜெனிசிஸ்.